அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி, கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அவை அவர் அடுக்கி அவர் எல்லாவற்றையும் செய்த பின்பு வேதம் சொல்கிறது 38வது வசனத்திலே, அப்போது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். ஆமென். ஆனால் 30வது வசனத்திலே எலியா ஒரு விஷயத்தை செய்கிறார். பிரியமானவர்களே, அப்போது எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு என்று நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வதற்கு, தேவன் நம்மை சந்திப்பதற்கு நாம் வெறுமனே கர்த்தாவே என்று கூப்பிட்டால் அது போதாது. பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கும் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் எலியா கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரருடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டிருந்தது. பலி செலுத்துகிற அந்த பலிபீடம் தகர்க்கப்பட்டிருந்தது. அந்த பலிபீடத்தின் மீது எலியா முதலாவது செய்த வேலை அந்த பலிபீடத்தை சரிப்படுத்தினான். அந்த பலிபீடத்தை சரிப்படுத்தி அவன் அது மீது பலியை செலுத்தும் போது கர்த்தர் வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணினான். வேதம் சொல்கிறது, தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். அவன் அந்த பலிபீடம் உடைக்கப்பட்டிருந்தது, அது நொறுக்கப்பட்டிருந்தது. அந்த பலிபீடத்தை அவன் சரி செய்தான். நீ தேவனுக்கு ஒரு பலி செலுத்த முன்னாடி, ஜெபமோ ஸ்தோத்திரமோ ஏதோ தேவனுக்கு நீங்கள் செய்ய முன்னாடி முதலாவது உங்கள் பலிபீடத்தை சரிப்படுத்தணும். உங்கள் பலிபீடத்தை சரிப்படுத்தணும். பலிபீடம் என்றால் என்ன? பிரியமானவர்களே, நன்றாய் கவனியுங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்துவதுதான் உங்கள் பலிபீடத்தை சரிப்படுத்துவது. அங்க நிறைய பிரச்சனைகள், உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு. கர்த்தருக்கு பிரியம் இல்லாம அது தகர்க்கப்பட்டிருக்கு, அது உடைக்கப்பட்டிருக்கு, அது நொறுக்கப்பட்டிருக்கு. அது மேல நீங்க என்ன பலி செலுத்தினாலும் அந்த பலியின் மீது கர்த்தருடைய அக்கினி இறங்கி வரவே வராது. கர்த்தருடைய உத்தரவு அதன் மேல வராது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த பலியில இறங்கி வராது. அப்ப வேதம் சொல்கிறது, எலியா முதலாவது தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை சரிப்படுத்தினான். உங்கள் வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியம் இல்லாத, கர்த்தருக்கு சித்தம் இல்லாதவைகளை நீங்கள் சரிப்படுத்துங்கள். என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த வேளையில உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சற்று ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருக்கு பிரியம் இல்லாதவைகளை உங்கள் வாழ்க்கையில எதுவெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் சரிப்படுத்துங்கள். நீங்கள் எல்லாவற்றையும் சரிப்படுத்தினால் தேவனுடைய அக்கினி பரலோகத்திலிருந்து உங்களை சந்திக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளதா இருக்கிறது. உங்கள் எதிர்காலத்தை மாற்ற வல்லமை உள்ளதா இருக்கிறது. அந்த பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொன்னான். காரணம் என்ன? இஸ்ரவேல் என்ற பெயரை அந்த பலிபீடத்திற்கு அவன் ஏன் வைத்தான்? இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை என்னும் பலிபீடம் சிதைக்கப்பட்டிருந்தது. அதனால் தான் எலியா ஒரு பலிபீடத்தை கட்டினி அதை சரிப்படுத்தி அதற்கு இஸ்ரவேல் என்ற பெயரிட்டான். அப்படியானால் அந்த பலிபீடம் சரிப்படுத்தப்படும் போது இஸ்ரவேல் இது போல சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எலியா அப்படியாக அந்த பலிபீடத்திற்கு ஒரு பெயரிட்டான். முதலாவது நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்துவோமாக. முதலாவது நம்முடைய வழிகளை சீர்படுத்துவோமாக. தேவனிடத்திலே நாம் கிட்டி சேருவோமாக. உங்கள் பலிபீடத்தை, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சீர்படுத்துங்க. உங்கள் வாயினால உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுக்கிறீங்களா? உங்கள் வாய்க்கு காவல் வையுங்கள். உங்கள் அவயவங்களினாலே உங்கள் வாழ்க்கையை நீங்க கெடுக்கிறீங்களா? உலகத்தின் பின்னாலே போய் கொண்டே இருக்கிறீங்களா? உலக ஆசையினால, உலக சிற்றின்பங்கள் பின்னாலே போய் கொண்டே இருக்கிறீங்களா? இன்றைக்கே நீங்கள் மனம் திரும்புங்கள். இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுகிரக காலம். மனம் திரும்புங்கள்.